இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 32வது நாள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய இந்த தியானத்தின் 5வது பகுதியில் இருக்கிறோம். ஏற்கனவே 4 பகுதியை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் இருப்பது 5வது பகுதி. இந்த 5வது பகுதியில் நாம் எதை குறித்து தியானித்து வருகிறோம் என்றால், நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்ற இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றால், அல்லது உற்சாகமாக ஓட வேண்டும் என்றால், நமக்கு முக்கியமான ஒன்று தேவை. அதுதான் நம்முடைய ஜெபம். இந்த ஜெப வாழ்வில் நாம் நாள்தோறும் வளர வேண்டும். இதுல நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம தியானிப்பது கிடையாது. இந்த ஜெபிப்பதற்கு ஜெப வாழ்வில் தேவையான அடிப்படையான அடிப்படையான சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது, கடவுளோடு நமக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஜெபம் அமைய வேண்டும் என்றால் தந்தையோடு நல்ல உறவு இருக்க வேண்டும். 2வது, நம் சகோதரிடம் நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். 3வது, நம்முடைய ஜெபம் எப்பவுமே தந்தையை, அது கடவுளை மையப்படுத்தி இருக்க வேண்டும். 4வது, இந்த ஜெப வாழ்வில் வளர வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபம் கடவுள் கேட்க வேண்டும் என்றால், பதில் அளிக்க வேண்டும் என்றால், ஒரு அச்சம், அது ஆண்டவரை குறித்து ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எப்பவுமே இருக்கணும். தனியா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கும்போது சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பங்கு வாழ்வும் சரி, ஆண்டவரை குறித்த ஒரு அச்சம் எப்பவுமே இருக்கணுங்க. அதுதான் கடந்த சிந்தனையில் நாம் தியானித்தோம். ஏன்னா ஆண்டவரை குறித்த ஒரு அச்சம் தான் தீமையை பகைக்க செய்யும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள்னா the book of Proverbs. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவரை குறித்துள்ள அச்சம் தீமையை, பாவத்தை பகைக்க செய்யும், வெறுக்க செய்யும். அவருடைய இந்த ஆண்டவர் குறித்துள்ள அச்சம் நமக்கு இருந்துச்சுன்னா, அது தந்தையோட உள்ளத்தை அது பூரிப்படைய செய்கிறது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு. நம்முடைய ஜெபமும் மாறும், ஜெபிக்கிற விதமும் மாறும், ஜெபிக்கிற காரியங்களும் மாறும். இந்த ஒரு அச்சம் எப்பவுமே நமக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா, இது நல்ல ஒரு பயங்க அது. ஓகே, அடுத்தது இன்றைக்கு இன்னொரு கருத்து. நம்முடைய ஜெபம் கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபத்திற்கு கடவுள், நம்முடைய அப்பா பதில் தர வேண்டும் என்றால், இன்னொரு காரியத்தை நாம் ஜெப வாழ்வில் கடைபிடித்தால் மிகவும் நன்றா இருக்கும். கடைபிடித்தால் இல்ல, கடைபிடிக்கணும். இது மிக முக்கியமான ஒரு காரியம், பண்பு. அதாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பவுமே இயேசுவின் பெயரால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கேட்கும் போது எப்பவுமே இயேசுவின் பெயரால் தான் நம்ம கேட்க வேண்டும். இத சொன்ன உடனே நமக்கு என்னன்னா, இயேசு ஃபாதர், நாங்க அப்படிதான் நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க எப்பவுமே இயேசுவின் பெயரால் தான் கேட்கிறோம். நாங்க எங்க பெயரால் கேட்கலையே, இயேசுவின் பெயரால் தான் கேட்கிறோம். கரெக்ட், உண்மைதான். ஆனா உண்மையிலேயே அந்த இயேசுவின் பேரை சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் என்னது, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்க மன்றாடுகிறோம் சொல்றோம் இல்லையா? இந்த ஜெபத்தை இயேசுவின் பேரால் கேட்கிறோம் சொல்றோம் இல்லையா? உண்மையிலே நம்ம உணர்ந்து கேட்கிறோமா? இல்ல ஒரு கடமை, ஒரு சடங்காக ஜெபத்தை முடிக்கும் பொழுது, இப்படிதான் முடிக்கணும் போல இருக்கு, அப்போ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்க மன்றாடுகிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்ட இயேசுவின் பேரால் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு ஒரு கடமைக்காக சொல்றோமா? இல்ல நம்ம உண்மையிலே உணர்ந்து சொல்றோமா? இது ஜெபத்தை முடிக்கும்போது தானா அது வருதா, இல்ல அது உணர்ந்து உள்ளத்துல இருந்து வருதா? அவ்வளவுதான் நம்ம சிந்திக்கணும். அது போதும். நம்ம அனைவரும் நம்ம ஜெபிக்கும் போது இயேசு பேரால் ஜெபிக்கிறோம். ஆனா உண்மையிலே உணர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா? அதுதான் கேள்வி. அன்பார்ந்தவர்களே, இயேசு சொன்னார், என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான், the Gospel of St. John, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன், இதனால் தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன், கண்டிப்பா தரேன். ஏன்னா இதனால் தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். எல்லாம் அந்த மகன் வழியாக தாங்க. இயேசு சொன்னார், நானே வழியும்
உண்மையும் வாழ்வும் என் வழியா என்று யாரும் தந்தையிடம் வர இயலாது. நானே வழியும் உண்மையும் வாழ்வும், நானே வழி, என் வழியா என்று யாரும் தந்தையிடம் போக முடியாதுங்க. அவர் தான் அந்த வழி, அந்த வே டு த ட்ரூத், டு த ஃபாதர். அவர் தான் அந்த வழி. அதனால தான் அந்த இயேசு வழியாக நம்ம ஜெபிக்கிறோம். சரி, ஏன், என்ன காரணம்? ஏன்னா நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். இந்த ஜெபத்தை செய்யக்கூட, ஜெபிக்க கூட உங்களுக்கும் எனக்கும் எந்த தகுதியும் கிடையாதுங்க. எந்த தகுதியும் கிடையாது. ஒரு காலத்தில் கடவுளின் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் இருந்தோம். இந்த உடன்படிக்கைக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லாம இருந்தோம். அப்படிப்பட்ட நாம் புற இனத்தார் அல்லது பிற இனத்தாராக இருந்தோம். ஆனா இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அந்த உடன்படிக்கைக்கு உரிமையாளராக அவர் மாற்றியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தாங்க இயேசுவின் பெயரால் நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட இந்த உறுதி கிடைத்தது இயேசுவினால தாங்க. இயேசுவால் தாங்க என் பாவம் மன்னிக்கப்பட்ட இந்த உறுதி எனக்கு கிடைச்சது இயேசுவால் தாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு இந்த உலகத்துல வாழ்றோம்னா அது இயேசுவால் தாங்க. குற்றமற்ற மனசாட்சியோடு இன்றைக்கு நான் வாழ்றோமா அது இயேசுவால் தாங்க. நமக்கு இந்த மரித்த பிறகு, இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு நமக்கு உயிர்ப்பு உண்டு, மறுவாழ் உண்டு என்ற நம்பிக்கை தந்தது இயேசு தாங்க. இன்றைக்கு இந்த உலகில் மகிழ்ச்சியோடு வாழ முடியும்னா அது இயேசுவால் தாங்க. ஆமா, இன்றைக்கு இந்த உலகத்துல, இந்த பூமியில குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அமைதியோடு சமாதானத்தோடு வாழ முடியுதுன்னா அது இயேசுவால் தாங்க. வேற யாரும் காரணம் கிடையாது. எந்த சக்தியும் காரணம் கிடையாது. இயேசுவால் மட்டும்தாங்க அது அப்படி அமைதியோடு வாழ முடியும். இயேசுவால் தாங்க நீங்களும் நானும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அவர் தாங்க, இயேசு தாங்க காரணம். இயேசுவால் தாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பு மகனாக மகளாக வாழ்றோம். மாறினது இயேசுவால் தாங்க. இயேசுவால் தாங்க இன்றைக்கு அப்பாவோட பிரசனத்துல, நம்ம தந்தையோட பிரசனம் நம்ம நிக்க முடியுது, அது இயேசுவால் தாங்க. அந்த இயேசுவால் தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். அந்த இயேசு வழியாக தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். அவர்ல ஒண்ணும் கிடையாது. அவர் தாங்க அந்த வழியை திறந்து வைத்தவரே அவர் தாங்க. ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த வழி அடைக்கப்பட்டது, மூடப்பட்டது, கதவு அடைக்கப்பட்டது. நமக்கு எந்த ஒரு வெளிச்சமே கிடையாது. இருட்டில் இருந்தோம். பாவத்தின் ஆட்சியில, இருளின் ஆட்சியில, சாத்தான் ஆட்சியில் இருந்தோம். அந்த கதவை திறந்ததே இயேசுவை தாங்க. விடுதலை கிடைத்தது இயேசுவால் தாங்க. அதனாலதான் இயேசுவின் பேர், எல்லாம் இயேசுவால் தான். அதனாலதான் இயேசுவின் பேரா நம்ம ஜெபிக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர்னா ஹீப்ரூஸ், எபிரேயர் 10வது அதிகாரம் வசனங்கள் 19, 20. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சீலைக்கு ஒப்பிடலாம். நம்ம ஏற்கனவே வசனத்தை பார்த்தோம், ஒரு முறை பார்த்தோம். இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சீலைக்கு ஒப்பிடலாம். அதாவது அன்றைக்கு அந்த சாலமன் கட்டிய அந்த ஆலயத்தில் ஒரு திருச்சீலை இருந்தது. அந்த திருச்சீலைக்குள்ள யாரும் போக முடியாது. அதான் கடவுளுடைய பிரசனம் இருந்த இடம். மாட்சிமை, குளோரி, கடவுளுடைய பிரசனம் இருந்த, கடவுளே இருந்த இடம். அந்த திருச்சீலைக்குள்ள யாரும் உள்ள போக முடியாது. இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திருச்சீலை வழியாக இப்பொழுது திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. இத்திருச்சீலை வழியாக திரு தூயகம், அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம், அந்த திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு என்ன உண்டு? துணிவு உண்டு, துணிச்சல் உண்டு. ஏனெனில் கிறிஸ்து ரத்தம் சிந்தி புதிய ஒரு வழியை நமக்கு திறந்து வைத்தார். கிறிஸ்து ரத்தம் சிந்தி புதிய ஒரு வழியை நமக்கு திறந்து வைத்தார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. இதுதாங்க இயேசு அந்த திருச்சீலை கிழிக்கப்பட்டது.
இரண்டாக கிழிந்தது. இயேசு ரத்தம் சிந்திய போது நம்முடைய பாவங்களை ஏற்று அங்கு மரித்த பொழுது அந்த சிறுச்சிலை இரண்டாக கிழிந்தது. அவர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார். அதனாலதாங்க இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். இதுவே தகுந்த காலம் இந்த சீரீஸ்ல பருவம் 3 பருவம் 4, இப்ப நம்ம இருப்பது பருவம் 5 பாகம் 5. பருவம் 3 பருவம் 4ல இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் ஆழமாக தியானித்தோம். யாரெல்லாம் அந்த தியான உரைகளை நன்றாக கேட்டு அந்த உள்ளத்தில் அந்த தியான அந்த சிந்தனைகளை இருத்தினார்களோ அவர்களுக்கு தெரியுங்க இயேசு எவ்வளவு மேலானவர் என்று, இயேசு எவ்வளவு உன்னதமானவர் என்று. அந்த மகிமையில் இருந்தவர், தந்தையோடு சமமான அவர், தந்தையோடு ஒப்பான அவர் நமக்காக இறங்கி வந்தார். இறங்கி ஒரு மனிதனாக ஒரு உடல் எடுத்தார், மனிதனாக மாறினார், மனிதனாக வந்தார். மனிதனாக மட்டும் வந்தா இல்ல, அவர் ஒரு அடிமையாக மாறினார். அடிமை, கால்களை கழுவினார். அடிமையாக இருந்து மட்டுமல்ல, அவர் ஒரு குற்றவாளியாக, கிரிமினலாக அவர் இறந்தார். குற்றவாளியாக அங்க பாருங்க, கீழே 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 நமக்காக ஒரு மனிதன், ஒரு அடிமை, ஒரு குற்றவாளி. கேவலம் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் தம்மையே தாழ்த்தினார். சாவை ஏற்கும் அளவிற்கு கேவலம், அதுவும்னா கேவலம், அதுவும் சிலுவை சாவை கிரிமினல், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தம்மையே தாழ்த்தினார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். ஆனா கடவுள், தந்தையாம் கடவுள் அவரை அனைத்திற்கும் மேலாக உயர்த்தினார். இப்பொழுது இயேசு கடவுள்கிட்ட வரணும்னா, அப்பாட்ட வரணும்னா இயேசு வழியாக தான் வரணும். கடவுளிடமிருந்து ஏதாவது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா அது இயேசு வழியாகத்தான். கீழே இருந்து மேல போறதும் இயேசு வழியாகத்தான், மேல இருந்து கீழே வருவதும் இயேசு வழியாக தாங்க. இதான் தொடக்க நூல். ஒரு நிழலை பார்த்தோம். தொடக்க நூல் அப்படின்னா புக் ஆஃப் ஜெனசிஸ் 28வது அதிகாரம் 12வது வசனம். தொடக்க நூல் 28வது அதிகாரம் 12வது வசனம். அதாவது யாக்கோபு ஒரு கனவு ஒன்று காண்பாரு. அந்த தூங்கிட்டு இருக்கும் ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு ஏணியை பார்ப்பார். பூமியிலிருந்து விண்ணகம் தொடும் அளவிற்கு ஒரு ஏணி. அந்த ஏணியில வான தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். வான தூதர்கள் அந்த ஏணியில இறங்குறாங்க, மேல ஏறுறாங்க. இந்த ஏணியோட விளக்கத்தை இயேசுவே நமக்கு தராரு. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 51வது வசனம். The Gospel of St. John. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 51வது வசனம். மானிட மகன் மீது வான தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் நீங்கள் காண்பீர்கள். அங்க ஏனின்னு சொல்ல, மானிட மகன் மீது, அதாவது இயேசு மானிட மகன் மீது வான தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் நீங்கள் காண்பீர்கள். அப்போ மேல இருந்து கீழே வர்றதும் எல்லாம் இயேசு வழியாக தான், கீழே இருந்து மேல போறதும் எல்லாம் இயேசு வழியாக தான். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர் அனைத்தும், விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தும் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு தந்தருளினார். விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிறிஸ்து வழியா, தமிழ் பைபிள்ல அருமையா இருக்கு, கிறிஸ்து வழியாக, த்ரூ கிரைஸ்ட். மற்ற ஆங்கில பைபிள்ல இன் கிரைஸ்ட் இருக்கும், தமிழ் பைபிள்ல த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு தந்தருளினார். எல்லாம் கிறிஸ்து வழியாக தாங்க. அந்த ஏணி நம்ம கீழே இருந்து மேல போறதும் கிறிஸ்து வழியாகத்தான், மேல இருந்து ஆசீர்வாதங்கள் கீழே வர்றதும் கிறிஸ்து வழியாகத்தான். அது இல்லாம வேற நடக்கவே நடக்காது. நானே வழி. இதுல பரந்த மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை. அவர் சொன்னா நானே வழின்னா வேற வழியே கிடையாது. என்னை என்று, என் வழியா என்று தந்தையிடம் யாரும் சொல்ல முடியாது, ஒருத்தரும் போக முடியாது. அடிச்சு சொல்லிட்டாரு, நானே வழி.
அன்பானவர்களே, இந்த இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். நீங்களும் நானும் தந்தையிடம் செல்ல தகுதியற்றவர்கள் தான். ஆனா நம்மை தகுதி உள்ளவராக மாற்றியதும் இயேசுதான். அன்பு, அந்த கடவுளுடைய அன்பு பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு காரணம், ஒரே காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குறிப்பாக அவருடைய சிலுவை மரணம். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்குறுதிகளும் நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் இயேசு வழியாகத்தான். அவர் ஆம் என்று சொன்னதுனாலதாங்க எல்லாம் கிடைச்சிச்சு. எஸ் அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னதுனாலதாங்க நமக்கு எல்லா வாக்குறுதியும் கிடைச்சிச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். அருமையான வசனம். இந்த கருத்து அங்க அருமையா அங்க வருது. அவர் சொன்ன ஆம் வழியாக, பார்த்தீங்களா, அவருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறது. அவர் சொன்ன ஆம் வழியாக கடவுளின் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகிறது. அவர் சொன்ன ஆம் வழியாக, நாம் சொன்ன ஆம் வழியாக அல்ல, அவர் சொன்ன ஆம் வழியாக கடவுளின் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. எனவேதான் நாம் ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அவர் வழியாக, இப்ப கீழந்து மேல, முன்னாடி அவர் சொன்ன ஆம் வழியாக கடவுளின் எல்லா வாக்குறுதியும் நிறைவேறுகிறது, அது மேல கீழே. எனவேதான் நாம் ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அவர் வழியாக, கிறிஸ்து வழியாக ஆமேன் என்று சொல்லுகிறோம். அதனாலதான் அப்படி ஆகட்டும், ஆமேன் என்று சொல்லுகிறோம். அருமையான வசனங்க. இன்னொரு முறை சொல்றேன், கேளுங்க, நீங்க எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் சொன்ன ஆம் வழியாக கடவுளின் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. எனவேதான் நாம் கடவுளை போற்றி புகழும் பொழுது அவர் வழியாக நாம் ஆமேன் என்று சொல்லுகிறோம். இதனால தாங்க நமக்கு எல்லாம் கிடைக்குது. அவர் சொன்ன ஆம், எஸ் சொன்னார், இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காதுங்க. இன்றைக்கு நாம் இருப்பதும் வாழ்வதும் அவரால் தாங்க. அவர் மட்டும் நமக்காக இறங்கி வந்து நம்முடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்றது வீண். ஆங்கிலத்தில் சொல்ல போனா வேஸ்ட். வேஸ்ட். நம்முடைய உழைப்பு வேஸ்ட், நாம் சம்பாதிக்கிறது வேஸ்ட், நம்முடைய எல்லாமே வேஸ்ட். உயிரோடு இருக்கிறது வேஸ்ட். ஏன்னா கடைசியில எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும். நம்ம அழிவை நோக்கி தான் போய் கொண்டிருந்தோம், அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தோம், டு டிஸ்ட்ரக்ஷன். ஆனா அதுல இருந்து நம்ம மீட்டு ரச்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். எப்ப சிந்தினார்? நாம் அவருக்கு பகைவர்களாக இருந்த பொழுது, when we are enemies, நண்பர்கள் அல்ல, நாம் அவருக்கு பகைவர்களாக இருந்த பொழுது அவர் நமக்காக ரத்தம் சிந்தியதால் இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அவருக்கு கிடைக்கிற மகிமை, அவர் கிடைக்கிற மாட்சி, அவருக்குள்ள மாட்சி, அதுல நீங்களும் நானும் இன்றைக்கு பங்கெடுக்க முடியும். அந்த உரிமை இயேசு தாங்க நமக்கு பெற்றுக் கொடுத்தாரு. தந்தையோடு வலப்பக்கத்தில் இயேசு அமர்ந்திருக்கிறாரு. அந்த தந்தையின் வலப்பக்கத்தில் இயேசுவோடு நீங்களும் நானும் அமர அந்த உரிமையை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு நாளைக்கு தந்தையின் வலப்பக்கத்தில் இயேசுவோடு கூட நீங்களும் நானும் அமர போறோம். அந்த நம்பிக்கை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக தாங்க நம்ம ஜெபிக்கணும், அவர் வழியாக தாங்க கேட்கணும், அவர் தாங்க எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஜெபத்துல மட்டும் கிடையாது, எல்லாம் எப்படியோ நம்ம சொந்தமா எல்லாம் நம்மளுடைய சொந்த விருப்பத்தினுடைய வாழ்றோம், செய்யறோம், தீர்மானம் எடுக்கிறோம், எல்லாம் முடிவெடுக்கிறோம். ஆனா ஜெபத்துல மட்டும் இயேசுவின் பேரால் கேட்கிறோம்னு சொல்லி நடக்காது. நான் கத்துக்கிட்டது, நான் முன்னாடி அப்படிதான் இயேசு ஜெபிக்கும் போது மட்டும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா. வாழ்க்கை எப்பவுமே நம்முடைய பேச்சும் மூச்சும் இயேசுவை மையப்படுத்தி இருக்கணும். நாம் எடுக்கிற தீர்மானம் எப்பவுமே இயேசுவை மையப்படுத்தி இருக்கணும். இது இயேசுவுக்கு பிடிக்கிறதா? இயேசு இதுல பூரிப்படைகிறாரா? இது இயேசுடைய உள்ளத்தை நான் வேதனைப்படுத்துகிறானா? இயேசுவை மையப்படுத்தாங்க நம்முடைய கான்வர்சேஷன், நம்முடைய உரையாடல், நம்முடைய பேச்சு, நம்முடைய வேலை, நாம் செய்யற எல்லாமே
கணவன் மனைவிக்குள்ள உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள உறவு எல்லாம் இயேசுவை மையப்படுத்தாங்க இருக்கணும். தனிப்பட்ட வாழ்வும் குடும்ப வாழ்வும் இயேசுவை மையப்படுத்தாங்க இருக்கணும். இயேசுவை பற்றி எவ்வளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமா மாறுங்க. இந்த சீரீஸ் பாருங்க, இதுவே தகுந்த காலம் பருவம் 1ல இருந்து பாருங்க. இயேசு 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 இயேசு, எல்லாமே இயேசு. இயேசு தான் நமக்கு எல்லாமே. ஏன்னா அவர் தான் வழி, அவர் தான் தொடக்கமும் முடிவும், அவர் தான். அவரால் தான் எல்லாம் படைக்கப்பட்டன, அவருக்காகவே எல்லாம் படைக்கப்பட்டன. நாம் இருப்பதும் நடப்பதும் எல்லாம் அவருக்காக தாங்க. We belong to him. இந்த உடல் இயேசுவுக்கு சொந்தங்க. ஏன்னா அவர் மட்டும் சிலுவையில் நமக்காக மரிக்கவில்லை என்றால் நாம் இருப்பது வேஸ்ட். இன்னைக்கு உயிரை கொடுத்தது, வாழ்வை கொடுத்தது அவருங்க. ஆக ஜெப வாழ் மட்டும் கூட நம்ம முழு வாழ்க்கையிலும் இயேசுவை மையப்படுத்தாங்க நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்ப அதே மாதிரி ஜெப வாழ்வு ஒரு அம்சம். ஜெப வாழ்வு நம்ம ஜெபிக்கும் பொழுதும் கடைசியா ஜெபத்தை முடிக்கும் பொழுது அதை உணர்ந்து அறிந்து நம்பிக்கையோடு, தந்தையே இது நாங்க கேட்க எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, we are unworthy, இருந்தாலும் நீங்க கொடுங்க, அந்த இயேசுவின் பேரால் நாங்க கேட்கிறோங்க. அவர் செய்த அந்த வல்ல செயல்கள் வழியாக, அவர் சிந்திய அந்த ரத்தத்தின் வழியாக, அந்த இயேசுவின் பேரா நீங்க எங்களுக்கு கொடுங்க தந்தையே அப்பான்னு நம்ம கேட்கும் போது அப்பா அந்த ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறாருங்க. உணர்ந்து ஜெபிக்கும் போது, உணர்ந்து கேட்கும் போது எல்லாம் இயேசு இயேசு. விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசிரியர் அனைத்தையும் கிறிஸ்து வழியாக அவர் நமக்கு தந்தருளினார். அவர் சொன்ன ஆம் வழியாக கடவுளின் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அவர் சொன்ன ஆம் வழியாக. அன்பாதர்களே, தூய ஆவியாண்டு ஜெபிப்போம். இயேசுவை குறித்து வெளிப்பாடு அதிகமாக தர நம்ம ஆவியாண்டு ஜெபிப்போம். அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுங்க, ரினியூவல். நம்முடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும், நாம் நடந்து கொள்ற விதம் வித்தியாசமா இருக்கும், நாம் எடுக்கிற முடிவுகள் வித்தியாசமா இருக்கும், நாம் ஜெபிக்கிற ஜெப வித்தியாசமா இருக்கும், கணவன் மனைவி உறவு வித்தியாசமா இருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு வித்தியாசமா இருக்கும், பங்கு தளத்தில் பங்கு மக்களும் பங்கு தந்தைகள் உறவு வித்தியாசமா இருக்கும். இயேசுவை அறிய தூய ஆவியானவனை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துங்க. அவருடைய மாபெரும் செயல், அவருடைய சிலுவை மரணம் உயிர்ப்பு எங்களுக்கு இன்னும் அதை குறித்து வெளிப்பாடு அதிகமா தாங்க. இந்த தவ காலத்தில் இயேசுவை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் இயேசுடைய உள்ளத்தில் இருந்த அனைத்து பொக்கிஷங்களையும், அந்த ட்ரெஷர் அனைத்தையும், அவருடைய எண்ணம், உள்ளம், மனது எல்லாவற்றையும் நமக்கு தந்து இயேசுவை போல அவர் மாற்றுவாருங்க. இந்த தவ காலத்திலே மாற்றுவார், இந்த காலத்துல மாற்றுவார், இன்றைக்கு மாற்றுவார். எப்படி உறுதியா சொல்றேன்னு கேட்கிறீங்களா? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.